अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் இப்போது ஏக்நாத் பாகவதம் என்ற ஒரு கிரந்தத்தை படித்துக் கொண்டு வருகிறோம். அதில் இதுவரை எத்தனை ஸ்லோகம் வந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? 273 ஏதோ எனக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். 273 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்குண்ணா. இன்னைக்கு பார்க்க வேண்டியது 274. ஆமா. நான் 273 ஒரு கெடுங்க. பார்த்தோம். ஸோ கண்ணனை பாடிக்கொண்டு வருகிறது. இன்னைக்குதான் நான் ஃபுல் நட்சல் ஏக்நாத் பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, முதல்ல 5-6 சாப்டருக்கு முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியை பற்றின பெருமையை தான் வர்ணிக்கப்படுகிறது. 6க்கு அப்புறமா தான் உத்தவ கீதாவே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு சாப்டர்லையுமே முழுக்க முழுக்க இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத இவ்வளோ எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அட்லீஸ்ட் இந்த கிரந்தத்தை படிக்கும்போது பக்தி வராமல் போகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதன் வரிசையில 273ல அவரை பார்த்த பிறகு எதையும் பார்க்க தேவையில்லை, அவரை சுவைத்த பிறகு வேறு சுவை தேவையில்லை, அவரை கேட்ட பிறகு வேறு எதையும் கேட்க தேவையில்லை, அவரை தியானித்த பிறகு மனச்சலனங்கள் ஓய்ந்துவிடும் அப்படிங்கிற வரைக்கும் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ எந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய மகிமை இருக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ண பக்தியை பத்தி பேசும்போது எப்படி கிருஷ்ண பக்தி எல்லாம் அதுவா வந்தாதானே உண்டு, பக்தியே வாவான்னா அதுவா வரும், போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் இல்லைன்னா இறைவனா கொடுத்தாதான் உண்டு என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிலாம் இல்லை பக்திக்காக. ஆனா பக்தி அப்கோர்ஸ் தானாதான் வரும். ஆனா அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கண்ணனை பெருமைகளையும் கண்ணனின் அன்பையும் நீ புரிந்து கொள்வது அப்படிங்கிறது நீ தான் செய்யணும். இறைவன் உனக்காக இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான், ஆனா எனக்கு பக்தி வரலன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அவன் உனக்காக செய்யும் அந்த அன்பையும் ஆற்றலையும் எதுவுமே நீ புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கும்போது பக்தி வர்றதில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பக்தி எல்லாருக்குமே சுபாவமாவே இருக்கும். பக்தினா என்ன? ஒரு ஜஸ்ட் ஒரு நன்றி உணர்வு தானே. யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நன்றி உணர்வு வருதில்லை, யார் பண்ணாலும் உனக்கு வருதில்லை. ஆனா 24 hours நான் ஸ்டாப்பா அவன் மூச்சு காற்றாக இருந்து கொண்டு 24 மணி நேரம் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் தெரியாதனால உனக்கு அந்த நன்றி உணர்வு பக்தி எல்லாம் வரல. பட் அதை புரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா பக்தி வராம இருக்கிறது வேணா கஷ்டமா இருக்குமே தவிர பக்தி அவ்வளவு ஈஸி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஏக்நாத் மகாராஜ் அந்த முயற்சி எடுத்துக்கிறார். ஏன்னா கண்ணனை பத்தி நிறைய பேர் புரிஞ்சுக்காமலே வாழ்றாங்களே, அவனை பத்தி புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பக்தி வரப்போகுது அப்படிங்கிற முயற்சியில தான் அவர் இறங்கி இருக்காரு. அந்த வரிசையில 274ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவரை ஒரு முறை சந்தித்து விட்டால் அந்த உறவு எப்போதும் முறியாது. அவரை பற்றி பேசும்போது நீங்கள் இயற்கையாகவே மேலான ஆன்மீக உண்மையை அடைவீர்கள். ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு, அவரை பத்தி பேசினா போதும், அவரை தொட்டா போதும், அவர் நம்மளை தொட்டா போதும், அவர் நாமத்தை சொன்னா போதும். இந்த விஷயத்தை ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா அவரை ஒரு முறை சந்தித்து விட்டால் அந்த உறவு எப்போதும் முறியாது. இப்போ உடனே நான் என்ன 5000 வருஷத்துக்கு முன்னாடி போய் மறுபடியும் பிறக்கவா முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். நீங்க இங்கிலீஷ்லயும் படிச்சிருக்கேன். ஒன்ஸ் யூ மீட் ஹிம் தட் யூனியன் இஸ் நெவர் broken. When you speak of him, you are naturally embraced by the ultimate spiritual truth. The same thing தான் இருக்கு. ஜியாச்சே ஜாலியா பேட்டி, ஆமா சந்தித்தல் தான் இருக்கு. சரியா? எப்படி சந்திக்கிறது அப்படின்னு நமக்கு டவுட் வரும். சந்தித்தல் அப்படின்னா என்ன? இப்ப நீங்களும் நாங்களும் சந்திக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பற்றி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், உன்னை பற்றி நான் புரிந்து கொள்வதற்கு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது அவசியப்படுகிறது. சரியா? அப்போ சந்திக்கவே இல்லைன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியாது, என்னை பத்தி உனக்கு தெரியாது. அப்ப இந்த இடத்துல அவரை ஒரு முறை சந்தித்து விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
கண்ணவனின் பாகவத புராணத்தை, அவனுடைய லீலைகளை அல்லது அவனுடைய கதையை ஒரு முறை நீங்கள் கேட்டுவிட்டால் நீங்கள் அவனை சந்தித்து விட்டதாகத்தான் அர்த்தம். ஏன்னா சந்திக்கிறதனுடைய நோக்கம் என்ன? புரிந்து கொள்வதற்காக. ஆனால் கண்ணனின் கீதையை, அதாவது கீதையில் அவன் பாகவத கதையை நீங்கள் படித்த மாத்திரத்தில் நீங்கள் அவனை சந்தித்து விட்டீர்கள் என்றே அர்த்தம். அப்படியே அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்படி நீங்க ஒரு முறை சந்திச்சுட்டீங்கன்னா, கண்ணனை பார்த்துட்டீங்கன்னா அந்த உறவு எப்போதும் முடியாது. எனக்கு எப்படி கிருஷ்ண பக்தி வந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கிருஷ்ணனின் பாகவத கதைகளை நான் வீடியோல பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்க்க பார்க்க என் கண்ணனை சந்திப்பது அப்படிங்கிற ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வருது. கண்ணன் கூடவே வாழ்ற ஃபீலிங், கண்ணன் கிட்டேயே இருக்கிற ஃபீலிங், கண்ணனை சந்தித்து விட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங், கண்ணன் எனக்கு கிடைச்சிட்டான் அப்படிங்கிற ஃபீலிங், அதுதானே வருது. இப்போ அந்த பாட்டு நான் அடிக்கடி பாடி காட்டுறேன். உன்னை காணாமல் அந்த சாங்ல ஒரு ஸ்தம்பித்தல் சீன் வருது இல்லையா? அதான் அந்த பாடல்லையே கடைசியில என்ன வரும்னா, உன்னை காணாமல் இந்த முழு ஜென்மம் போயிருந்தால், ஒரு பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறமா ஏற்று அதை எண்ணி வீணேக்கம் ஏற்காமலே உனை மூச்சாக்கி வாழ்வேனடா அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப கண்ணா நீ எனக்கு கிடைக்காமலே போயிருந்தா அப்படின்னா நான் உன்னை சந்திக்காமலே போயிருந்தா அப்படின்னு சொன்னாகும். சரியா? அடுத்த செகண்ட் இப்பதான் கிடைச்சிட்டியே, நான் உன்னை சந்திச்சுட்டேனே. சொல்லு. ஒரு டவுட்னா எனக்கு, அவனை ஒரு முறை சந்தித்து விட்டால் அந்த உறவு எப்போதும் முடியாதுங்கிறதுக்கு நீங்க ஒரு தடவை அவனுடைய கதையை கேட்டாலே போதும்ட்டு அந்த மாதிரி சொன்னீங்களா? அப்போ தினம் தினமும் தான் நாங்க கதையை அவனை நினைச்சுக்கிட்டும் இருக்கிறோம், எந்நேரமும் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கேக்குறோம். ஆனா இதுல எனக்கு வேற என்ன மீனிங் எடுத்துக்க தோணுதுன்னா, அவனை ஒரு முறை சந்தித்து விட்டால்னா எல்லாத்துலயும் அவன் தான் இருக்கிறான். நீங்க கிருஷ்ணா ஃபீல் சொல்லிருந்தீங்க இல்லையா? ஏத்தாப்புல கிருஷ்ணனா பாரு எல்லாத்தையும். அந்த மாதிரி அந்த ஒன்னஸ் ஃபீல்ல அந்த கிருஷ்ணனாவே எல்லா ஜீவ ஜந்துக்களை எல்லாத்தையும் அந்த கிருஷ்ணனாவே பார்த்துட்டா அது எப்பவும் முடியாது. அந்த தாட்டுக்கு எடுத்துக்கலாமாண்ணா? கண்டிப்பா. ஆனா அதுக்காக இங்கே நான் ரெண்டையுமே சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த ஈஸ்வர பக்தியையும் கிருஷ்ண பக்திக்கு, ஈஸ்வரனுடைய அவதாரமாகத்தான் இந்த கண்ணன் பிறந்தான். இப்போ இந்த கண்ணனுடைய லீலைகளை கண்டாலே நீ உனக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னது கண்ணன், பாலக்கண்ணன், பால லீலை புரிந்த அந்த கண்ணனை சந்தித்து விட்டாலே அதுவும் உண்மை. நீ சொல்வது உண்மைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. அது தத்துவத்தின் அடிப்படையில் நீ சொல்றது உண்மை. தத்துவமாவே வேணாம் அப்படிங்கிற நான் ரொம்ப ஈஸியா அந்த அவதார கண்ணனிடம் நீ சந்தித்து விட்டால் வெறும் அந்த கதைகளை கேள, அந்த கதைகளை கேட்கும் போதே உனக்கு பக்தி பிறக்கும் அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய உண்மை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நீ சொல்றது. அந்த பக்தியோடு நீ கீதையை படிக்கும் போது நானே அனைத்துமாக இருக்கின்றேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே நீ அவனை எல்லா இடத்துலயும் பார்த்து ரசிக்கும் வல்லமே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் அந்த தத்துவம் விளங்குவதற்கு முன்னால் முதற்கண் நீ அவனை சந்திக்க வேண்டும், அவனது லீலைகளிலே உன் மனம் மயங்க வேண்டும், அவனது அன்பிலே நீ கிறங்க வேண்டும், உனக்குள் பக்தி பிறக்க வேண்டும் என்று கொண்டு இருக்கா இல்லையா? நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஞானேஸ்வரி படிச்ச உடனே எனக்கு பக்தி வரல. பட் அவருடைய அந்த வாழ்க்கையை நீ கேட்க, அந்த வாழ்க்கையை பார்க்கும் போதுதான் அவங்க மேல நமக்கு பக்தி வருது. பக்தியோட அவங்க சொன்னதை படிக்கும் போது மட்டும்தான் அனுபவம் வருது. அப்போ இப்ப நீ சொன்னது அனைத்தும் கண்ணன் என்பது, அனைத்தும் கண்ணன் தத்துவம். ஆனா அது அனுபவத்துக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி அவன் மேல உனக்கு பக்தி இருக்கணும். பக்தி இல்லைன்னா அனுபவம் வராது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அந்த லீலை புரிந்த அந்த கண்ணனிடத்திலே உனக்கு பக்தி வர வேண்டும் என்பது முக்கியம். அதன் பிறகு அவன் கூறிய அந்த கீதை அப்படிங்கிறது உனக்கு புரிந்து விட்டா அதுக்கப்புறம் அவன் சொல்லவே வேணாம். ஏன்னா ஒரு முறை சந்தித்து விட்டா இப்பயும் நீ சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரிதான். ஏன்னா எல்லாமே கண்ணன் தானே, காண்பதெல்லாம் கண்ணன். இந்த டாடா பங்கள கேஜி பங்கள தானே வரும், எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா நம்ம முடிச்சிட்டோமே, அதுல வரலையே. முக்தாபாய் சொன்னதா ஒரு ஞாபகம். என்ன சொல்லியிருப்பான்னா, கண்ணா என்ன ஆச்சரியம், என் கண்கள் உன்னை தவிர எதையும் காணவில்லை, காண முடியாது, ஆனாலும் உன்னை மறக்கிறார்களே, மக்கள் மறக்கிறார்கள். அதாவது நீங்க கண்ணனை தவிர இந்த உலகத்துல யாரையுமே பார்க்க முடியாது, ஆனா மறக்கிறோம்னா என்னடா, அப்போ நீங்களும் நானும் மறந்துட்டேன் அப்படின்னா நீ பேசவே இல்லை, பல நாட்கள் ஒரு மெசேஜ் கூட அனுப்பல, அப்புறம் மறக்காம என்ன செய்யறதுன்னு கேட்கறதுல அர்த்தம் இருக்கு.
24 ஹவர்ஸ் கூடவே இருந்துட்டு மறக்கிறேன் அப்படின்றது சான்சஸ் இருக்காங்க. திரும்புற இடம்லாம் அவனை பார்த்துட்டு அவனை மறக்கிறன்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துற முக்தாபாய். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப ராஜன் எக்ஸ்பிளைன் பண்ணது. ட்ரூத் தான். பட் அந்த ஒரு பிலாசபி புரியணும் இல்ல. காண்பதெல்லாம் கண்ணன் தத்துவம் உணரப்பட வேண்டும் அல்லவா? உணர்வதற்கு பக்தி அவசியம். அந்த பக்திக்கு நீ அவன் முதற்கண் அந்த கண்ணனின் கதைகளிலேயே பக்தி பிறந்துவிடும். அதுதான் எங்க சொல்ல வருது. சோ எனக்கு அவருடைய கதைகள் கேட்கும் போதே அவனை சந்தித்து விட்ட பூரிப்பு. இந்த பாட்டுல வந்து இப்ப எனக்கு கிடைச்சிட்டு அவனை மூச்சாக்கி வாழ்வேனடா அப்படின்னா அவன் மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்வேனடா அப்படிங்கிற அந்த பக்தியை நம்ம கொண்டு வர்றோம். ஆதலால் இங்கே ஒருமுறை சந்தித்து விட்டால் என்பது பிலாசபியா சந்திக்கிறது மட்டும் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணனின் கதைகளை கேட்டு அந்த லீலா கண்ணனை நீங்கள் சந்திப்பதற்கு இல்லையா, அதையும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இவர் ஏக்நாத் எழுதியிருக்கிறது அந்த சந்திப்பை தான் எழுதியிருக்காரு. அந்த உறவு எப்போதும் முடியாது. ஒன்ஸ் கண்ணன்ட்ட பக்தி வந்துருச்சு அப்படின்னா அழகினால அதை பிரேக் பண்ண முடியாது. 1000 பேர் வந்து உங்களை என்னதான் திருப்பி விட்டாடு குழப்பி விட்டாலும் யூ ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச். சச் இஸ் தி பவர் ஆஃப் லவ் ஆஃப் கிருஷ்ணா. இந்த கண்ணனின் ஒவ்வொரு அங்க வசைவும் நான் வந்து ரசிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ரீகிருஷ்ணா சீரீஸ்ல மீதியெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். கண்ண வர்ற ஒரு காட்சி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காட்சியுமே திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணி கூட நம்ம பார்ப்போமே தவிர கண்ணன் பார்க்க ஒரு காட்சி கூட மிஸ் பண்ணணும்னே தோணாது. தட் இஸ் தி பவர் ஆஃப் லவ் ஆஃப் கிருஷ்ணா. அப்படி இருக்கும்போது அந்த பக்தி எப்படி மிஸ் ஆகும்? ஒரு முறை சந்தித்து விட்டால் கண்டிப்பாக எப்போதும் அவரை பற்றி பேசும்போது, நெக்ஸ்ட் எப்போதும் முடியாத ஒண்ணு, அப்புறம் அவரை பற்றி பேசும்போது நீங்கள் இயற்கையாகவே மேலான ஆன்மீக உண்மையை அடைவீர்கள். அப்ப பக்தி வந்துருச்சு அப்படின்னா, பக்தி வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணனுக்கு பேசிய கீதையை பற்றி பேசும்போது அல்ல அவனை பற்றி பேசி பேசும்போது அந்த கீதையில் உள்ள தத்துவம் நமக்கு புரியும். ஆன்மீக உண்மை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தத்துவம். இந்த தத்துவத்தை நீங்கள் அடைவதற்கு முன்னால், காண்பதெல்லாம் கண்ணனாக கண்டு ரசிப்பதற்கு முன்னால் முதற்கண் அவன் லீலையாக கண்டு ரசியுங்கள். அவனிடத்தில் பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அவன் கீதையிலே கூறுவான் அனைத்தும் நானே என்று. அந்த ஆன்மீக உண்மையையும் கண்டிப்பாக நீங்கள் அடையத்தான் போகிறீர்கள். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேவா? 75ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Once you embrace him, all longing for any other embrace ends. By merely taking his name, all great fears are distracted. இங்கேயும் நீங்க அதை தான் எடுத்துக்கணும். மானசீகமாக கண்ணனோடு நீங்க என்ன வேணா பேசலாம், அவனை கட்டி பிடிச்சுக்கலாம், அவன்கிட்ட என்ன வேணா பண்ணலாம். சரியா? சோ அவரை தழுவிக்கொண்டால் வேறு எதன் மீதும் உள்ள ஆசை அடங்கிவிடும். அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும், பெரிய பயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். எல்லாருக்கும் அந்த டவுட் மறுபடியும் வரும். தழுவிக்கொண்டாலும் அதை எப்படி தழுவ முடியும்? கண்ணன் என்ன இங்க இருக்கானா அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க. இங்கே தழுவுதல் என்பது மனதால் தழுவுதல், உங்கள் மானசீகமாக நீங்கள் அவனோடு கட்டி பிடித்துக் கொள்ளுதல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, அப்படி பிடிச்சதா வேறு எதன் மீதும் உள்ள ஆசை அடங்கிவிடும் சொல்றாரு வள்ளுவர். சொன்ன இந்த பற்றற்றான் பற்றினை பற்றுக, பற்றை பற்றுக, பற்று விடற்கு. சரியா? அப்போ நீ அவனை பிடிச்சிட்ட அப்படின்னா எல்லா ஆசையும் காணாம போயிடும்னு அவர் சொன்ன அதே விஷயத்தான் எங்க சொல்லியிருக்கு. வேறு எதன் மீதும் உள்ள ஆசை அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வரி அப்புறம் பார்ப்போம். அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும் பெரிய பயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது. முதல்ல இங்கே தழுவிக்கொண்டால் எதன் மீதும் உள்ள ஆசை அடங்கிவிடும். ஆகும். நாங்க டெய்லி கண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கோம், கண்ணனை தான் பாடிட்டு இருக்கோம், கண்ணனை வந்து மானசீகமா கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கோம். யார் இப்ப கண்ணனை கட்டி பிடிக்கலன்னு சொன்னா? அப்படி ஒண்ணு எங்க ஆசையெல்லாம் அடங்கின மாதிரி தெரியலையே அப்படின்னு தோணலாம். அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க கட்டி தழுவுறதனுடைய நோக்கமே என்னவா இருக்கும்? அவனுடைய அன்பை கண்டு அவனாக மாற வேண்டும் என்ற துடிப்பிலே நீங்கள் தழுவிக்கொள்வது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். சும்மா என்னத்தையோ நினைச்சுக்கிட்டா எல்லாரும் சொல்றாங்கன்ற ஒரு கிரேஸ்லயோ இல்ல கண்ணனை கட்டி பிடிச்சுக்கிட்டா நமக்கு ஏதாவது கிடைக்க மாட்டா, வாடா கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறது. தட் இஸ் நாட் தி கேஸ். ஆக்சுவலி அவனுடைய அந்த உணர்வு, அவனுடைய அன்பு, அவனுடைய கண்டு 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 வியந்து இன்ஸ்பிரேஷன் வார்த்தைன்னு அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே இன்ஸ்பயர் ஆகி அவனை பார்த்த உடனே நம்மளையும் அறியாமல் அவனை தழுவிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு விஷயம். அப்ப தழுவும் போதே எதை தழுவுற? அவனுடைய அன்பை தானே தழுவுகின்றாய், அவனுடைய குணங்களைத்தானே தழுவுகின்றாய், அவனுடைய குணாதீத தன்மையை தானே தழுவுகின்றாய். பின்ன அதுவா நீ மாறாம என்ன செய்ய முடியும்? ஒண்ணு.
இரண்டாவது, அப்படி நீ தழுவுன அப்படின்னு சொன்னா அப்போ தி எக்டசின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளிஸ் உனக்கு கிடைச்சு போயிட்டு, அந்த பிளிஸ்ஸே கிடைச்சதுக்கு அப்புறம் சிற்றின்பத்துல ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸ்ல லாங்கிங்ல ஏதோ ஒன்று அது கிடைச்சா இது சுகம் அது சுகம் அது சுகம். இந்த சுகம் என்பது சுத்தமா அதன் மேல ஆசையே வராது. நேற்று இன்னைக்கு காலையில சிரஞ்சீவி பத்துல பேசிட்டு இருந்தோம், ஆசைகளை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கும்போது ஆசை என்பதை துக்கம்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா ஆசையை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுல எக்ஸ்ட்ரா ஒரு வரி அவர் போட்டு என்ன சொன்னாருன்னா, உன்னுடைய பிராப்த கர்மத்தின் காரணமாக உன்னை தேடியே ஏதாவது உனக்கு பிடிச்ச விஷயம் வந்தா, அப்படி வந்தா கூட அதை தூர தூக்கி போடு அப்படின்னு சொன்னார். சரியா? அது போட முடியும் எப்போது அப்படின்னா கண்ணனை தழுவி கொண்டார். அதுவாகவே ரதி ரம்பை மோன மேனகை எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை தேடி வந்தா கூட அதை சட்டையே பண்ணாம போங்கடா, நான் அனுபவிக்கிற சுகத்துல நீங்க என்னத்தடா சுகத்தை கொடுக்குற போறீங்க என்று அவன் மனம் அதில் நாட்டமே கொள்வதில்லை என்று அவரு அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பட் புரியணும், புரிஞ்சாதானே அது எப்படி கண்ணனை தொழுவிக் கொள்வதனால மீதி எல்லாம் ஆசையும் காணாம போகும். கண்ணை ஏதாவது ஆசைப்பட்டாலும் இந்த உலகத்துல கண்ணன் மேல் உலகமே ஆசைப்பட்டது, அது குப்பையில போடுங்க. கண்ணன் எதற்காவது ஆசைப்பட்டானா? ஆசையே படலையே. அப்போ கண்ணன் எப்போதாவது கஷ்டப்பட்டானா? இல்ல, கஷ்டமும் படல. அப்போ ஆசையே இல்லாமல் கஷ்டமும் படாமல் ஆனந்தமாக ஜொலித்துக் கொண்டிருந்தவன் அவன். இப்ப நம்ம எதுல போய் கண்டுபிடிக்கிறோம்? அவனை போல் ஆசையற்று வாழ்வதற்காகத்தானே கண்டுபிடிக்கிற. நீ கட்டி பிடிக்கிறதே நான் உன்னை போல் ஆசை இல்லாமல் வாழ வேண்டும் கண்ணா, உன்னை போல் பேரானந்தத்தை கிளைக்க வேண்டும் கண்ணா. இப்ப கட்டி பிடிக்கிறவனுடைய பாவமே எப்படி இருக்கு அப்படின்னா, வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழணும்டா, எதன் மேலுமே அடிக்ஷன் இல்லாம என்னமா வாழ்றடா அப்படின்னு அந்த ஃபீலிங்கோட நீ கட்டிப்பிடிச்சா அந்த ஃபீலிங் தான் உனக்கு வரும். வேற என்ன வரும்? திஸ் இஸ் தி திங் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறேன். ஏன்னா நான் கட்டி பிடிச்சிட்டேன் எனக்கு வரல, பாவம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மௌலி சமாதியில டெய்லி காலையில ஒரு 2 மணி நேரம் ஒரு ஐயாறு வந்து உட்கார்ந்துட்டு டெய்லி நல்லா அவருடைய சமாதியில தன் கைகளால் ஆலிங்கனம் செய்து கொண்டே இருக்கின்றார். அப்போ மௌலிக்கு பவர் இல்லை அதனால ஒன்றும் அவன் ஞானி ஆகலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பட் இன் வாட் இன்டென்ஷன் யூ ஆர் டூயிங் சம் ஆக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தட் இஸ் என்ன இன்டென்ஷன்ல நீங்க பண்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய பெனிஃபிட், அதுல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் என்ற அடிப்படையில் நீங்கள் சிந்தித்தால் இதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம். ஸோ கண்ணனை புரிந்து கொண்டு தழுவுகிறீர்கள், கண்ணனின் அன்பை கண்டு மெய்சிலிர்த்து தழுவுகிறீர்கள், அவனது ஆசையற்ற தன்மையை உணர்ந்து உணர்ந்து தழுவுகிறீர்கள், அதை போல் ஆக வேண்டும் என்ற துடிப்போடு தழுவுகிறீர்கள். பின் கண்டிப்பாக உங்களுக்கு போய் மற்ற விஷயத்துல ஆசை வரும், ஆட்டோமேட்டிக்காவே ஆசை வராது என்று புரிந்து கொள்ளலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும் பெரிய பயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவருடைய நாமத்தை சொல்றதுனாலே பயம் எல்லாம் காணாம போயிட்டோம்னா என்ன அர்த்தம்? எகேன் பாவம் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அண்ணன் எத்தனை அசுரர்களை பிஞ்சு கால்களால் வதம் செய்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? பாக்காசுரன்ல இருந்து எத்தனையோ அசுரர்களை வந்து அவன் வதம் செய்தான். அண்ணன் அவனுக்கு அல்ட்ரா பவர் இருந்தது, சூப்பர் பவர் இருந்தது, அவன் பண்ணான் அப்படின்னு எல்லாம் வந்து நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணன் பயந்தானா அப்படின்னு யோசிக்கணும். கண்ணன் பயப்படல உடனே நீங்க வந்து அல்ட்ரா பவர் இருந்தது அதனால பயப்படல, அப்படி இல்லை. முழுமையான அன்பில் இருப்பவன் எவனுக்கும் பயம்ங்கிறதே வராது. வெறுப்பு இஸ் ஈக்குவல் டு வெறுப்பு, வெறுப்பு இஸ் ஈக்குவல் டு பயம். வெறுப்பே இல்லாதவன்கிட்ட பயமே இருக்காது. அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அப்போ வெறுத்த விஷயங்கள் நடந்து விடுமோ என்றுதான் பயப்படுவீர்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் நடந்து விடுமோன்னு என்னைக்காவது பயந்துருக்கீங்களா? கண்ணனுக்கு பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்லையே. அப்ப கண்ணனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னை ஓடி போனவன்னு சொல்லுவாங்கடா, மதுராவை விட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன்னா, ஓடி போனவன் பேர் நல்லா இருக்கு அப்படி கூட சொல்லிக்கிட்டோம், நல்லா தான் இருக்கு. அவனுக்கு எங்க பயம் வரப்போகுது? ஐயோ ஓடி போனவன் சொல்லிடுவாங்களோ, அதனால இருந்து நம்மளே வந்து இந்த மதுராவை ஆண்டுடலாமா அப்படின்னு அவன் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு எல்லாத்துலயுமே கிக்கு, அவனுக்கு பயங்கிற சுவடு வருவதற்கு சான்ஸ் இல்லை. நீங்க அவன்கிட்ட பவர் இருக்கு அதனால தயவு செய்து தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்ல வரணும். உங்ககிட்ட அந்த மனசு இருந்ததுன்னா, அந்த கண்ணனுடைய மனசு எதுவானாலும் ஆலிஸ் கேஸ்ல இருந்துகிட்டு அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை இருந்ததுன்னா, என்ன திருடன்னு சொல்லுவாங்க, திருடன்னு சொல்லிட்டு போட்டுமேடா அதுவும் நல்லா தானே இருக்கு,
இன்னும் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவாங்க, நீ இப்படி எல்லாம் இருந்தேன், நான் இருந்துட்டோம் எல்லாம் நல்லா தானே இருக்கு, நத்திங் ராங், என்னை என்ன வேணா யார் வேணா நினைச்சுக்கிட்டு போறான், எப்படி வேணா. எவன் நினைக்கிறான்னா 5000 வருஷத்துக்கு அப்புறமும் ஏக்நாத் பாவத்துல நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன், இவனுடைய புகழ் அழியவே அழியாதான். இனிமே எத்தனை ஜென்மம் எத்தனை கல்பம் வந்தாலும் இவனுடைய புகழ் அழியாதான். அப்படிப்பட்ட அவன் என்ன லீலா பண்ணியிருக்கான் பாத்தீங்களா. நம்மளை பத்தி என்ன அடுத்த ஜெனரேஷன்ல எவனும் பேச போறது இல்லை. ஆனா நம்ம என்னமோ பெருசா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அவன் கவலைப்படவில்லை. ஜென்ம ஜென்மமாக யுகங்கள் யுகங்களாக நம்மை பற்றி பேச போகிறார்கள். அதனால நம்ம அதை எதை பத்தியும் கவலைப்படாம பியூர் லெவல அவன் வாழ்ந்து காட்டினானா இல்லையா. அப்ப ஏன் பயம் வரல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். பயம் வரல அப்படின்னா எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்னா நல்லா எல்லாரும் நல்லா தூக்கி தூக்கி பேசணும். இன்னைக்கும் 4 பேர் கண்ணனை திட்டிட்டு தான் இருப்பாங்க, அதை அவன் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பான். நான் சொன்ன இந்த கண்ணன் திருடன், கண்ணன் பொம்பளை பொறுக்கி, கண்ணனை போய் கும்பிடுறீங்க, இந்த மாதிரி பேசாமல இருக்காங்கங்க இன்னைக்கும். ஆனா அவங்களையும் கண்ணன் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அவனையும் காப்பாத்தித்தானே இருக்கான். சோ அவனை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசிடுவாங்களோ அப்படி பேசிடுவாங்களோன்ற பயம் கிடையாது. என்ன வேணா பேசுங்கடா, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் சச்சிதானந்தத்துல இருக்கான், ஸ்வரூப ஆனந்தத்துல இருக்கான், அவன் அவனாக இருக்கின்றான். அதனால் அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தான். அப்ப ஆசை இல்லாமல் இருந்த காரணத்தினால் பயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயத்துக்கு மூல காரணம் ஆசைதான். ஆசைப்பட்டுட்டேங்கனாலே ஆசைப்பட்டது அடையாமல் போய்விடுமோ என்ற பயம் வரும். அப்போ வெறுப்பு இருந்ததுன்னா ஐயோ வெறுத்த பொருள் கிடைத்து விடுமோ என்ற பயம் வரும். அப்ப பயம் என்பதற்கு மூல காரணம் எங்க இருக்குன்னா விருப்பும் வெறுப்பிலும் தான் இருக்கிறது. அந்த விருப்பும் இல்லாத கண்ணனுக்கு பயம் எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நாமத்தை சொன்னாலே போதும். நாமத்தை சொல்றது எந்த பாவத்துல சொல்லணும்? அவன் வெறுப்பு இல்லாமல் பயம் இல்லாமல் வாழ்ந்தான் அல்லவா, அந்த பாவத்துல நீ கண்ணா எப்படிறான்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லும் போது அவனுடைய அந்த வெறுப்பற்ற தன்மையையும் அந்த அன்பெனும் பாவத்தையும் நீங்கள் மனதிலே உரமேற்றிக் கொண்டு நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் உங்களுக்கு எப்படி பயம் வரும்? ஏன்னா அல்ட்ரா பவர் அவசியம் இல்லைங்க. நமக்கு வெறுப்பு இல்லாம இருந்தாலே பயம் காணாம போயிடுங்க. வெறுப்பு இருக்கிறதுனால பயமே வருது. எப்ப வெறுப்பு காணாம போயிடுச்சோ அப்பவே பயம் காணாம போயிடும். நம்ம இங்க இன்ஸ்பயர் ஆகுறது, கண்ணனை ஆலிங்கனம் பண்றது எல்லாமே அவனை போல ஆகணும்ங்கிறதுக்காக. ஆதலால் அவன் நாமத்தை உச்சரிப்பதே அவனாக வேண்டும் என்பதற்காக. ஆதலால் கண்டிப்பாக பயம் விலகிவிடும் அப்படின்னு நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? that Lord of true resolve, the sovereign of all the sovereign of all through his divine play, the holder of the Sharanga bow, then prepared to return swiftly to his own supreme status above. உண்மையான சங்கல்பத்தை கொண்டவரும் தனது லீலைகளால் அனைத்தையும் ஆள்பவருமான அந்த ஸ்ரீகிருஷ்ணர் மிக விரைவாக தனது வைகுந்த பதவிக்கு திரும்ப புறப்பட்டார். ஸோ மறுபடியும் பேக் டு கதைக்கு வரலான்னு இப்பதான் ஏக்நாத் மகாராஜுக்கு தோணி இருக்கு. சரி கதைக்குள்ள போவோம், கண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்போம். சரி மெதுவா கதைக்குள்ள என்ட்ரி ஆகலாமா அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஓவி வருது. அந்த சொல்லும் போதே கண்ணனை புகழ் பாடாமல் எப்படி சொல்றது? உண்மையான சங்கல்பத்தை கொண்டவரும். வாட் யூ மீன் பை சங்கல்பா? சங்கல்பானா எண்ணங்கள் தாங்க. ஸோ நான் அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல, அது உன்னோட சங்கல்பம். ஆனா கண்ணனுடைய சங்கல்பம் என்ன? உண்மையான சங்கல்பம். அது என்ன சங்கல்பம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அவனை போற வாழணும், இதுதாங்க அவனுடைய சங்கல்பம். 100% லவ்ல இருக்கக்கூடிய ஒரு சங்கல்பம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஸோ என்ன மாதிரியே எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய சங்கல்பம். ஸோ உண்மையான சங்கல்பத்தை கொண்டவரும் தனது லீலைகளால் அனைத்தையும் ஆள்பவருமான அந்த ஸ்ரீகிருஷ்ணர். இப்ப கண்ணன் எனக்கு எப்படி பாஸ் ஆனாரு, என்னை எப்படி அவன் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றான்? ஜஸ்ட் அவனுடைய லீலை, அவனுடைய கதைகளை பார்த்தேன், நான் அவனுக்கு அடிமையானேன், அவ்வளவுதானே. அப்போ கிருஷ்ணனின் கதைகளை கேட்ட அத்தனை பேரும் கிருஷ்ணனுக்கு அடிமை ஆவார்கள் என்பது ரொம்ப ஈஸியா புரியுதில்லை. அப்போ இந்த உலகத்தை ஆள்பவன் அப்படின்னு சொன்னதுல என்ன தப்பு? ஆள்பவர்னா என்ன? நான் அவனுக்கு அடிமை, என்ன அவன் என்ன ஆள்றான்னு தானே அர்த்தம். அவன் அடிமை ஆக்கணும்னு நினைக்கல. ஆனாலும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு அடிமை. அப்ப அவன் தான் என்னை ஆள்கிறான், நான் ஃபீல் பண்ணிட்டேனே. இப்படி அவன் ஆள்கின்றான். எப்படி? அவனுடைய லீலைகளின் வாயிலாகவே அத்தனை பேரையும் ஆள்பவனாக கண்ணன் மாறினான்.
100% ஃபேக்ட். தனது லீலைகளால் அனைத்தையும் ஆள்பவருமான அந்த ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகேவா? போற போக்குல கண்ணன் எப்படி அழகா பிறந்திருக்காரு பாருங்களா? மிக விரைவாக தனது வைகுண்ட பதவிக்கு திரும்ப புறப்பட்டார். சோ சரி போதும், நம்ம லீலையை முடிச்சுட்டு போலாமா அப்படின்னு கண்ணன் யோசிச்சானாமா. ஓகேவா? அடுத்த 276 மேல இருக்கும். 277ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Parikshit asks with great respect. The Yadavas were humble and devoted to the Brahmins. How then could a curse befall them? O king of yogis, Shukadev, please explain this to me. அப்படின்னு இப்போ பரீட்சித் மகாராஜ் வந்து சுகமுனிவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான். ஏன்னா கதையின் தொடர்ச்சி வந்துருச்சு. இப்போ இந்த கதைக்குள்ள நம்ம மறுபடியும் என்ட்ரி ஆகிறோம். கிருஷ்ணனின் புகழை இதுவரைக்கும் பாடிவிட்டு இப்ப நம்ம கதைக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சோ என்னது? பாகவத கதை. பாகவத கதைன்னா என்னது? பரீட்சித் மகாராஜுக்கு சுகமுனிவர் சொன்ன பாகவத கதை. இப்போ அந்த கதையில பரீட்சித் மகாராஜ் வந்து சுகமுனிவர்கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பரீட்சித்து மிகுந்த மரியாதையுடன் கேட்கிறார். யாதவர்கள் அடக்கமானவர்கள் மற்றும் பிராமணர்களிடம் பக்தி கொண்டவர்கள். அப்படி இருக்க அவர்களுக்கு எப்படி சாபம் ஏற்பட்டது? யோகிகளின் அரசனான சுகதேவரே, இதை எனக்கு விளக்குங்கள். ஏற்கனவே சொல்லிட்டார்ல, அவங்களுடைய பலமே அவங்களுக்கு ஒரு அகங்காரத்தை கொடுத்து விட்டது அப்படின்னு வந்து ஏற்கனவே ஆன்சர் சொல்லியாச்சு. இருந்தாலும் இப்ப சுகமுனிவர்கிட்ட இந்த கேள்விய பரீட்சித் மகாராஜா வச்சிருக்கான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, அந்த யாதவர்கள் கிருஷ்ணனின் குலத்தவர்கள், கிருஷ்ணன் வளர்த்தவர்கள், கிருஷ்ணனால் வளர்க்கப்பட்டவர்கள், சரியா சொல்லணும்னா சரியா, கிருஷ்ணனால் வளர்க்கப்பட்ட அந்த யாதவ குலம் அப்படிங்கிறது அடக்கமானவர்கள் அல்லவா? எல்லா பிராமணர்களுக்கும் பக்தி பிராமணர்கள் அப்படின்னா யோகிகள், ஞான சாதகர்கள், ஞானிகள், இவங்க எல்லாம் பிராமணர்கள்னு சொல்லணும். ஓகேவா? அந்த பிராமணர்களிடம் பக்தி கொண்டவர்கள். அப்படி இருக்க அவர்களுக்கு ஏன் இப்படி சாபம் வந்தது அப்படின்னா, இப்ப சாபம் வருதுன்னாலே நம்ம பாவம் பண்ணாதான் வரும் அப்படிங்கிறத இன்டெரக்டா புரிஞ்சுக்கணும். நீ நல்லவனா இருந்தா உனக்கு ஒரு சாபம் வராது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீ ஏதோ வந்து தெரியாம ஒரு பண்ணிட்ட, ஒரு முனிவர் சபிச்சிட்டாரு. முனிவர் வந்து நீ தெரியாம பண்றதுக்கெல்லாம் சபிக்க மாட்டார். உன்னுடைய பாவ வினையிலிருந்து அந்த பாவத்தை கழிப்பு உன்னை ஞானியாக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் சபிப்பார். நீ எந்த பாவமும் இல்லாம இருந்தா உனக்கே சாபம் வரப்போகுது. சரியா? இப்ப அந்த டவுட்ல கேட்கிறான் பரீட்சித் மகாராஜ் கேட்கிறான், யாதவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள் ஆயிற்றே, அப்புறம் எப்படி சாபம் வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறான். 278ல the Yadavas were extremely generous in giving. Though they were kings, they remained supremely pure. They were always ready to serve Brahmins and were obedient to the commands of Krishna. இதுவும் அதுவே. சரியா? இதுவும் அது. நம்ம கோதண்டராமர் பாணியில சொல்லணும் அப்படின்னா ஞானேஸ்வரில் இதுவும் அது அப்படின்னு சொல்லுவார். ஸோ பரீட்சித் மகாராஜ் ஏற்கனவே கேட்ட அதே கொஸ்டின் தான் கொஞ்சம் டீட்டெயிலா கேட்கிறான். மறுபடியும் கேட்கிறான், யாதவர்கள் பிராமணர்களுக்கு வணக்கம் செலுத்துபவர்கள் அப்படின்னு சொன்னா 2 பாயிண்ட் சொல்லியிருந்தான் இல்லையா? மரியாதையுடன் அடக்கமானவர்கள், பிராமணர்களுக்கு பக்தி கொண்டவர்கள். 2 பாயிண்ட் வந்து போன இதுல சொல்லியிருந்தான். அடக்கமானவர்கள், பக்தி கொண்டவர்கள், அது மட்டும் இல்ல தானம் செய்வதில் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள், அவர்கள் அரசர்களாகவே இருந்தாலும் மிகவும் தூய்மையாக இருந்தவர்கள். சுத்தம். சரியா? சௌச்சம், இந்த ஞான லட்சணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா வந்து வருது. தானம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள், சுத்தமாக இருப்பார்கள், தூய்மையாக விளங்கினார்கள். இதுல சுத்தம்ன்றது உடல் சுத்தத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, மன தூய்மையும் சேர்ந்து எடுக்கணும். ஓகேவா? அவர்களுக்கு எப்போதும் பிராமணர்களுக்கு சேவை செய்ய தயாராகவே இருந்தனர். எல்லா ஞானிகளுக்கும் வந்து பயங்கரமா சேவை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணனின் கட்டளைகளுக்கு கீழ்படிந்தனரே. கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களே அப்படின்னா அந்த யாதவர்களினுடைய குணங்களை எக்ஸ்ட்ராவா ஒரு 4-5 பாயிண்ட்ல வர்ணிச்சிருக்காருமா. அவ்வளவுதான். தானம் செய்வதில் சிறந்தவர்கள், அரசர்களாக இருந்தும் தூய்மையாக விளங்கினவர்கள். ஏன்னா அரசர்களுக்கெல்லாம் பொதுவாக ஈகோ ஹெவியா இருக்கும், அதனால ரொம்ப லூஸ்தனெல்லாம் நிறைய பண்ணுவாங்க, ஈகோல நிறைய பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க அரசர்களாக இருந்தாலும் தூய்மையாக இருந்தார்கள் அப்படின்னாலே ஈகோ இல்லாம இருந்தார்கள் அப்படின்னு இவனுடைய ஃபீல். சரியா? பரீட்சனுடைய ஃபீல். சுகதேவர் என்ன சொல்றாருன்றத அப்புறம் பார்ப்போம். அவர்கள் எப்போதும் பிராமணர்களுக்கும் சேவை செய்தார்கள், அல்டிமேட்லி கிருஷ்ணன் கட்டளைக்கே கீழ்ப்படிந்தார்களே அப்படிங்கிற அந்த பரீட்சனுடைய டவுட்டை 278ல கேட்டிருக்கான். 279ல தி யாதவாஸ் வேர் ஆல்வேஸ் இன் தி கம்பெனி ஆஃப் கிருஷ்ணா. இன்னும் அவன் தொடர்கின்றான், கண்டினியூ பண்றான்.
And the saintly people lived among them constantly. Even sage Narada resided there. How could a curse touch the Yadavas in such a place? அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் வந்துடுச்சு. யாதவர்கள் எப்போதும் கிருஷ்ணனுடனேயே இருந்தவர்களாயிற்றே. இப்ப நான் கூட சொன்னேன், சமாதியில டெய்லி ஒரு பூசாரி வந்து ஒரு 2 மணி நேரம், 2 மணி நேரம் வேணாம், ஒரு 20 மினிட்ஸே கூட வச்சுக்கோங்க, அழகா குளிப்பாட்டு விட்டு கழுவி ஆலிங்கனம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படிங்கிறப்போ அவனுக்கு கரிசு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல கேட்கிறான். கூடவே இருக்கிறவங்களாச்சே, யாதவர்கள் எப்போதும் கிருஷ்ணனுடையே இருந்தவர்களாயிற்று. மேலும் சாதுக்கள் எப்போதும் அவர்களுடையே வாழ்ந்தனர். சோ அது மட்டும் இல்லாம நிறைய ஞானிகள் கண்ணனை பார்க்க போவாங்க. அப்போ யாதவர்களும் அவங்க கூடவே இருந்தாங்க. நாரத முனிவரே அங்கேயே தங்கி இருந்தார்ல, எத்தனை நாள் நாரத முனிவரே கிருஷ்ணனுக்காக அங்கேயே போய் தங்கிட்டாரு. அந்த சத்தியபாமா லீலைகள்ல நாரத முனிவர் அவரு அரண்மனையிலேயே வாசம் பண்ண வேண்டிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். சரியா? அப்ப நாரத முனிவர் அங்கேயே தங்கி இருந்தவர் ஆயிற்று. அப்படிப்பட்ட இடத்துல யாதவர்களை ஒரு சாபம் எப்படி தீண்ட முடியும் அப்படின்னு நம்ம பரீட்சத்துக்கு டவுட் வருதுமா. நம்ம மெதுவா போவோம் அடுத்தடுத்து. அடுத்து 280ல knowing that Daksha's curse could not affect anyone near Krishna, Narada lived in Dwaraka with Sri Krishna himself physically present among them. How could a curse strike the Yadava? இன்னும் மேற்கொண்டு அவனுக்கு நிறைய சந்தேகங்கள், சான்ஸே இல்லையே அப்படின்னு எல்லாம் வந்து அவனுக்கு கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, தக்ஷனின் சாபம் கிருஷ்ணருக்கு அருகில் இருப்பவர்களை பாதிக்காது. தக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பாம்புக்கு கொடுக்கப்பட்ட பெயரு. தக்ஷனின் சாபமாகவே இருந்தாலும் அது கிருஷ்ணருக்கு அருகில் இருப்பவர்களை பாதிக்கக்கூடாது அல்லவா என்பதை அறிந்து நாரதர் துவாரகையில் வசித்தார். அப்படின்னா ஒரு கதை இருக்கு. நாரதருக்கு தக்ஷனின் சாபம் பலித்துவிடக் கூடாது என்பதற்காக துவாரகையிலே கண்ணன் அருகிலே வாழ்ந்ததாக ஒரு கதை இருந்திருக்க வேண்டும். நான் படிக்கல, படிச்சு யாருக்காவது தெரியும்னா வேணா சொல்லுங்க. தக்ஷனின் சாபம் நாரதருக்கு இருந்ததா, அவர் கிருஷ்ணர் மாளிகையிலே வசித்ததால் தக்ஷனின் சாபம் காணாமல் போனதா என்ற கதை இருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சோ நாரதர் துவாரகைக்கு வசித்தார். ஏன்? தக்ஷனின் சாபம் நீங்க வேண்டும் என்று. கிருஷ்ணரே நேரில் அவர்களுடன் இருக்கும்போது யாதவர்களுக்கு சாபம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கதை மேல கதை கேட்டு அவன் விடாம கேட்டுக்கொண்டே வருகின்றான். சோ கிருஷ்ணருக்கு அருகில் இருந்த நாரதருக்கு தக்ஷனின் சாபம் எப்படி படிக்கவில்லையோ, அப்படி கிருஷ்ணருக்கு அருகிலேயே இருக்கின்ற யாதவர்களுக்கு மட்டும் சாபம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறது அவனுடைய கேள்வி. 280 கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. 286 280 வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? 276 பார்த்துட்டு 280 வரைக்கும் பார்த்தோம். 281 இங்க காணும். சாரி. ஸோ 281 இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. இதுல வந்து பெரிய ஞானம் இல்லை. ஸோ அது ஏன் வந்து சாபம் வந்ததுன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். What was the root cause of the intense anger? How did the Brahmins become so enraged? And what kind of curse did they bestow? Please tell me this in brief. அப்படின்னு மறுபடியும் பரீட்சித் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டிட்டு சுகமுனிவர்கிட்ட ஃபைனலா கொஸ்டினை வைக்கிறான். அந்த அளவுக்கு அந்த பிராமணர்களின் கடும் கோபத்திற்கு காரணமாகின்ற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணினாங்க? அந்த கடும் கோபத்திற்கு அடிப்படை காரணம் என்ன? பிராமணர்கள் எப்படி அத்தனை சினம் கொண்டார்கள்? அப்படி என்னடா தப்பு பண்ணினாங்க இவங்க? அந்த அளவுக்கு பிராமணர்களுக்கு ஏன் கோபம் வந்தது? அவர்கள் எத்தகைய சாபத்தை கொடுத்தார்கள்? அதை எனக்கு சுருக்கமாக கூறுங்கள். சோ இது எல்லாத்தையும் எனக்கு டீட்டெயிலா சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித் கேட்கிறான். அதற்கு 81, 82ல all the Yadavas were close fishermen and brothers.
protected personally by Govinda. They shared a sense of unity and belonged to the same lineage. How could a divisive war break out among them? இன்னும் விடுற மாதிரி இல்லமா. ஏக்நாத் மகாராஜுக்கு இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கு இத்தனை ஓவி எடுக்கணும்னு ஏன் தோணுச்சுன்னா எனக்கு தெரியல. பட் கேட்கிறான் மறுபடியும் 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 எப்படி அவங்களுக்கு சாபம் வந்தது, இவங்களுக்கு இப்படி சாபம் வரலாம் கிருஷ்ணன் கூடவே இருந்தவங்களாயிற்று, அவன் சொன்னதெல்லாம் கேட்டவங்களாயிற்று அப்படின்னு அந்த திரும்ப திரும்ப சேம் சந்தேகம் தான் இங்கேயும் கேட்கிறான். யாதவர்கள் அனைவரும் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் சகோதரர்கள். கோவிந்தன் அவர்களை நேரில் பாதுகாப்பு வந்தவர். அவர்களுக்குள்ளே ஒற்றுமையும் ஒரே குலத்தை சார்ந்த உணர்வும் இருந்தது. அப்படி இருப்பவர்களுக்குள் எப்படி போர் மூண்டது? ஏன்னா ஒருத்தங்க அடிச்சு செத்தாங்க அப்படிங்கிறது தானே கதை. அப்போ அவங்க எல்லாம் பயங்கர ரிலேஷன், நெருங்கிய உறவினர்கள் சகோதரர்கள் பாவத்துல இருக்கிறவங்க. போதாக்குறைக்கு கண்ணன் வளர்த்தான் அவங்கள எல்லாம் டோட்டலா ரட்சித்து பாதுகாத்து வந்ததே கண்ணன். அப்படி இருக்கும்போது ஒற்றுமையை உழைத்து அவர்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு செத்தாங்க அப்படிங்கிறது என்னால நம்பவே முடியலையே. ஒற்றுமையும் ஒரே குலத்தை சார்ந்த உணர்வும் இருந்ததாம். கிட்டத்தட்ட ஒன்னஸ்வீல இருந்ததான். ஒன்னஸ்வீலுக்குள்ள இருக்கிறவன் எவனாவது அடிச்சுக்கிட்டு செத்தான்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. அப்படி இல்லை, நான் யாதவர்களை நினைச்சு வச்சிருந்தேன், புரிஞ்சு வச்சிட்டு இருந்தேன், பின்ன எப்படியா அவங்களுக்குள்ள அடிச்சு செத்தாங்க, என்னையா நடந்ததுன்னு அவன் பரீட்சித்து மறுபடியும் இந்த கேள்வியை கேட்டுட்டே வர்றான். 283ல the Vedas declare the Son is indeed the soul of the Father. If this truth is accepted by all, how could a curse affect the sons of Krishna? How did this become a reality? வேதங்கள் கூறுகின்றன, மகன் என்பவன் தந்தையின் ஆன்மாவே ஆவான். இந்த உண்மையை அனைவரும் ஏற்றுக்கொண்டால் பரமாத்மாவான கிருஷ்ணரின் மகன்களை ஒரு சாபம் எப்படி பாதிக்க முடியும்? இது எப்படி நிஜமானது அப்படின்னு இவன் விடுறபாடு இல்லை. சரியா? அதாவது வேதங்கள் சொல்லியிருக்கான், மகன் தந்தையின் ஆன்மாவே மகனாக பிறக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கான். தந்தை எப்படிப்பட்ட சோலு? கிருஷ்ணருடைய சோல் எப்படிப்பட்ட சோலு? சரியா? சச்ச பியூர் சோலு அவங்களுக்கு பிறந்த மகனும் மட்டும் பியூரா தானே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறது கேள்வி. ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். கிளாஸ்ல ஓகே, பை பை. ஓகே ஓகே. சோ அதனால கிருஷ்ணனின் மகனுக்கு இந்த சாபம் தீண்டியதா? கிருஷ்ணனுடைய மகன்கள் கிருஷ்ணன் மாதிரி பியூரா தான் இருக்கணும். பியூரா இருங்களுக்கு எப்படி சாபம் வந்தது, எப்படியா சாத்தியமாச்சுன்னு மறுபடியும் கேள்வி கேட்டுட்டே இருக்கான். 184ல it was Krishna's own resolve to destroy the clan that became the true reason behind the Brahmin's curse. Understand that this divine will always what ultimately made this divine will was what ultimately made the curse effective against all Yadavas. நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது, இருந்தாலும் படிக்கிறேன். யாதவ குலத்தை அழிக்க வேண்டும் என்ற கிருஷ்ணரின் சங்கல்பமே அந்த பிராமண சாபத்திற்கு உண்மையான காரணம் அமைந்தது. இறைவனின் அந்த விருப்பமே யாதவர்கள் அனைவரையும் இந்த சாபம் பாதிக்குமாறு செய்தது என்பதை உணருங்கள். ஏன்னா அவன் ரொம்பவே கொஸ்டினை கேட்டுட்டே இருக்கானா, அதனால இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணனே யாதவர்களை அழிக்க வேண்டும்னு அவன் நினைச்சதுனால இப்போ அந்த பிராமணர்களின் சாபம் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சாபம் ஏற்படுது. நம்ம பயங்கரமா ஆச்சரியப்பட்டு 100 தடவை கொஸ்டினை கேட்டான், அதுக்கு பதில சொல்லியாச்சு. சரியா? கொஸ்டின் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ பதில் வந்தாச்சு. பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாதவ குலத்தை அழிக்க வேண்டும் என்பது கிருஷ்ணரின் சங்கல்பம். கிருஷ்ணரே சங்கல்பம் பண்ணிட்டான்னா அது ஒரு சாக்கு வேணும். அது பிராமணரின் சாபமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான். கிருஷ்ணருக்கு சங்கல்பம் இருக்க முடியுமாங்க? அவன் நித்திய முக்தனுங்க. அவன் ஒன்லி டைரக்டரு. நம்மளுடைய சங்கல்பத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் தானுங்க அவன். அவன் நித்தியாவது சங்கல்பம் பண்ணுவானா? என்ன ஒண்ணு பண்ணுவான், இவங்க எல்லாரும் நம்மள மாதிரி ஆக மாட்டாங்களா, நம்மள மாதிரி சந்தோஷமா இருக்க மாட்டாங்களான்னு ஒரு சங்கல்பம், உண்மையான சங்கல்பம்னு சொன்னேன்னு, அந்த சங்கல்பம் பண்ணுவான். அதே நமக்கு புரியுது இல்லையா? நாம் பெற்ற இன்பம் பெருக இவையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியுமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான். வாஸ்தவம் தான். ஆனா
அந்த சங்கல்பமே கூட நாமளா நினைச்சாதான் ஞானி ஆக முடியும், அவன்கிட்ட போய் சேர முடியும் அப்படிங்கிறதுனால அவன் சங்கல்பம் மட்டுமே பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கான். அப்படி இருக்கும்போது யாதவ குலத்தை அழிக்க வேண்டும் என்ற கிருஷ்ணரின் சங்கல்பம் அப்படின்னு அழிக்க வேண்டும்னு மட்டும் அவன் நினைப்பானாங்க. இங்க ஞானி ஆகணும்னு நினைச்சாலே அவனால் ஆக்க முடியல, இப்ப அழிக்கணும்னு நினைச்சா அழிச்சிடுவானா? நம்ம கர்மால இல்லாம கண்டிப்பா எதையுமே கண்ணன் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் சத்தியம். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேபி அடுத்தடுத்து அவரே சொல்லுவாரு. பட் இங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்லயே சொல்லி வச்சேன். கண்ணன் சங்கல்பம் பண்றான்னா உன் கர்மால ஏற்கனவே இருந்தா மட்டும்தான் சங்கல்பம் பண்ணுவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் இங்கே சொல்லுகின்றேன். ஸோ இங்க ஆன்சர் என்ன சிம்பிளா சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணரின் சங்கல்பம் கொள்ள வேண்டும் இருந்தது, அழிக்க வேண்டும் இருந்தது, அதனால பிராமணரின் சாபம் வழியாக அந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு இந்த ஓவி சொல்லுது. ஓகேவா? 285. அண்ணா இப்ப சொல்லுங்க. வந்து பிரளயம் நடக்கணும் அப்படின்னு அவன் வந்து நினைச்சிட்டா அதுக்கு தக்கபடி இப்ப கொரோனா அப்படின்னு ஏதோ ஒரு நோயோ இல்லாட்டி வார் அப்படின்னு ஏதோ ஒண்ணு கொடுத்து அவன் நினைச்சு எல்லாத்தையும் நிர்மூலம் ஆக்கிடுவான்ல. சோ அப்போ வந்து அவனுடைய சங்கல்பம் இல்ல கண்ணா, அதை கூட நான் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? சுனாமி அப்படிங்கிறது கூட இறைவனின் சங்கல்பம் கிடையாது. அப்படி சுனாமி இறைவனின் சங்கல்பமா இருக்கும் பட்சத்தில் ஒருத்தன் சேஃபா வந்து எந்த அடிபடாம தப்பிக்கிறான், ஒருத்தன் வந்து செத்து போயிடான், ஒருத்தன் வந்து நிறைய அழிவுகள், அதாவது பணம் டெஸ்ட்ராய் ஆகுது, வீடு நார்மலா நாசமாகுது, ஒருத்தனுக்கு வந்து லேசான காயத்தோட தப்பிக்கிறான். இதெல்லாமே கூட வந்து அவன் சங்கல்பத்துல நடக்குதுன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் இப்ப நீ சொல்றதை பார்த்தா. சரியா? எல்லாமே அவனுடைய கர்மத்தின் ஆழம் அவன் மட்டுமே அறிவான். சரியா? எந்த நேரத்துல சுனாமி வழியாக ஒட்டுமொத்த அத்தனை பேருடைய கர்மாக்களைத்தான் அவன் சரி செய்து கொண்டிருக்கின்றானே தவிர இங்க இவனா வந்து சுனாமியை உருவாக்கி அவன் வந்து பண்றான் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்னை பொறுத்த வரைக்கும். கிருஷ்ணன் இந்த மாதிரியான சங்கல்பங்களை செய்வது இல்லை அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சது. ஓகேவா? ஓகேண்ணா. அவன் தான் அடுத்து சொல்றாரு, கிரியேஷன், சஸ்டெனன்ஸ், destruction, Krishna performs all these through mere resolve. Sukadev describes the greatness of the incarnation of him who is the treasurer of the Yadu clans. இப்பவும் நான் சொல்றேன், படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய அனைத்தையும் கிருஷ்ணர் தனது ஒரு சங்கல்பத்தினாலேயே செய்கிறார். யதுகுலத்தின் நிதியமாக விளங்கும் அவருடைய அவதாரத்தின் பெருமையை சுகதேவர் விவரிக்கின்றார். யார் இல்லைன்னு சொன்னது? காத்தல் எதன் பேசிஸ்ல, அழித்தல் எதன் பேசிஸ்ல, படைத்தல் எதன் பேசிஸ்ல? முதல்ல அப்கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் படைச்சது அவன் தான், அதை விடுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஜென்மத்துல நீ நாயா பிறக்கணுமா, பண்ணியா பிறக்கணுமா, என்னென்ன இவனை வந்து அடுத்த பிறவிய படைக்க வைக்கிறான்ல, அந்த படைத்தல் யாருடைய சங்கல்பம்? உன்னுடைய கர்மாவின் சங்கல்பம் தானே. அடுத்து காத்தல், உன்னை பணக்காரமா காக்கணுமா இல்ல ஏழையா காத்து வச்சுக்கணுமா, உன்னை எப்படி வச்சுக்கணும், அது யார் டிசைட் பண்றது? கடைசியில நீ எப்படி செத்து போகணும், அது யார் டிசைட் பண்றது? இது எல்லாமே கண்ணன் டிசைட் பண்ற வாஸ்தவம் தான். அண்டர் வாட் பேசிஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால நான் சொன்னேன், அது கண்டிப்பாக படைத்தல், காத்தல், அழித்தல் கம்ப்ளீட் கண்ட்ரோல் என்னவோ கிருஷ்ணாவாக இருந்தாலும் அது அவன் சுயமாக செய்வதில்லை என்பதுதான் ஒட்டுமொத்த வேதம் சொல்லி இருக்கின்றது என்ற காரணத்தினால் அது அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? எங்க சுகதேவர் வந்து டைரக்டா ஆன்சர் சொல்றாரு, அவன் ஒரு சங்கல்பம் போட்டா போதும்டா எல்லாமே நடக்கணும். ஆமா, அவனுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, யார் இல்லைன்னு சொன்னான். அதனால நீ வந்து அது எப்படி எல்லாம் யோசிக்காத, அவன் நினைச்சா என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. எதுகுலத்தின் நிதியமாக விளங்கும் அவருடைய அவதாரத்தின் பெருமையை சுகதேவர் வர்ணிக்கிறார். சோ பெருமையை வர்ணிக்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சில பேசும்போது அந்த மாதிரி வர்ணிக்கிறாரு. அவன் சங்கல்பம் பண்ணானா என்ன வேணா நடக்கும், அவன் சங்கல்பத்துலதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். அவன் சுயமாக அவன் விருப்பப்படி அவன் எதையும் சங்கல்பம் பண்ணுவதில்லை. நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையிலேயே அவன் சங்கல்பம் அமைகிறதுன்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. 285 290 ஒரு 5 ஸ்லோகம் மட்டும் மேல இருக்கும். 290 85 86 இப்ப படிக்கணும் இல்லையா? டூ 86ல என்ன சொல்றாருன்னா, சுகதேவர் அரசனிடம் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணர் ஒருவரே அனைத்தையும் செய்பவர் மற்றும் செய்விப்பவர். சாபத்தின் இறுதி நோக்கத்தை நிறைவேற்ற அவரே தனது மகான்களுக்குள் விவேகமற்ற தன்மையை அவிவேகம் உருவாக்கினார்.
நம்ம டைரக்டா மியர் மீனிங் நாம எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்றேன். அப்படி சொல்லலாமா கூடாதுன்னு கூட தெரியல. பட் இங்கே ஏக்நாத் பகவான் எழுதி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாரு, சுகர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் ஒருவரே அனைத்தையும் செய்பவர் மற்றும் சேவிப்பவர். சாபத்தின் இறுதி நோக்கத்தை நிறைவேற்ற அவரே தனது மகன்களுக்குள் விவேகமற்ற தன்மையை உருவாக்கினார் அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? அப்ப என்னமோ அறியாமைக்கே அவிவேகத்துக்கும் காரணமே கண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வை இங்கே தரப்படுகிறது. இப்பயும் என் மனம் எனக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன புரியுது அப்படிங்கிறது என்னமோ டிஃப்ரெண்டா தான் புரியுது. கிருஷ்ணர் ஏன்னா இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்கா, ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் தி சோல் டூயர் அண்ட் ஒன் ஹூ மேக்ஸ் அதர்ஸ் ஆக்ட். To bring about the final purpose of the curse, he himself created a lack of discrimination in his own sons. ती सापार्थ आत्यातिको आत्मजा अविवेको उपजवी रूपिये. अविवेको उपजवी ஸ்வரிய ஸ்வபே ஸ்வய மேபி அப்படிதான் இருக்குப்பா. சரியா? சரி, நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க? நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்றேன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கோங்க. இங்க டைரக்ட் மீனிங் அப்படிங்கறத நம்மளால எடுக்க முடியாது. டைரக்ட் மீனிங் அவிவேகத்தை கண்ணனே கொடுத்தான். எதற்குன்னா பிராமணர்கள் சாபத்துக்காக. முதல்ல பிராமணர்கள் சாபம் ஏன் கொடுத்தான் அப்படின்னா, கிருஷ்ணன் சங்கல்பம் பண்ணிட்டதுனால பிராமணர்கள் சாபம் கொடுத்தாங்க அப்படின்னு முதல்ல சொன்னாரு. இப்போ பிராமணர்கள் சாபம் கொடுத்துட்டாங்கன்றதுனால கண்ணன் சங்கல்பம் பண்ணானா தன் மகனுக்கே அவிவேகம் வரும்படியாக உருவாக்கினார் அப்படின்னு எல்லாம் வருது. பட் இன் ஜெனரலா நீங்க புரிஞ்சுக்கணும், கண்ணனுடைய சங்கல்பம் சுயமாக அல்ல, ஜீவன்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் கண்ணனுடைய சங்கல்பம் அமைகிறது. அப்ப கண்ணன் இந்த யாதவ குலத்தில் அனைவருக்கும் அகங்காரம் தலைக்கேறி விட்டது என்ற அந்த கர்மாவின் அடிப்படையில் அவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணன் சங்கல்பம் பண்றான். அந்த சங்கல்பத்திற்கு சாக்காக பிராமணர்கள் கர்சு, அதற்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அவங்களும் தப்பு பண்றாங்க, அதனால பிராமணர்கள் சபிக்கிறாங்க. அந்த சாபம் அவர்களை அழித்தது. ஸோ இதுதான் பேசிக் லாஜிக்காக நமக்கு இருக்கிறது. அந்த லாஜிக் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கண்ணன் என்ன செய்யறான் அப்படின்னு வேணா நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அப்போ தன் மகனுக்கு அவிவேகத்தை கொடுத்தான். ஏன்னா கண்ணனுக்கு சாம்பன் அப்படின்னு ஒரு மகன் பிறப்பான். அவன் வேற லெவல் அறியாமையில பிறப்பான், கண்ணனுக்கு எதிரியாக பிறப்பான், கண்ணனை அழிக்கிறதுக்காக பல சூட்சுமங்கள் செய்வான். இப்படி ஒரு பிள்ளை கண்ணனை பெற்றான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கண்ணனுடைய பூரண அவதாரம்னா எப்படியெல்லாம் இருக்க முடியுமோ, அதாவது எப்படி எப்படி லீலை பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே லீலை பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தன் மகனையே. ஏன்னா அப்ப கண்ணன் என்னடா கண்ணுங்கிற பெத்த புள்ளைய அவன் வசப்படுத்த தெரியல, பெத்த புள்ளையே இவ்வளவு மோசமா இருக்கான், நீங்க கண்ணனை வாழ்ந்த போற கண்ணனால மகனையே திருத்த முடியல, உன்னை திருத்த போறானாக்கும், கண்ணன் உன்னை மகனையே வாழ வைக்க தெரியல உன்னை. தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வர்ற மாதிரி அவன் ஆட்டோமேட்டிக்கா லீல பண்ணிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். சோ தன் பிள்ளை, தனக்கு பிறக்கின்ற பிள்ளையே ஒரு அவிவேகியா பிறப்பான். இதுல என்ன அவன் நிரூபிக்க விரும்புறாங்கன்னா, அவனுக்கு அவன் தான் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்ணனாகவே இருந்தாலும் தன் பிள்ளை அவன் ஞானி ஆகணும்னு நினைச்சாதான்டா ஞானி ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி தானே வருது. என்றெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரணாகதியினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும். சரணாகதி ஆனாதான் கண்ணை உங்களை காப்பாற்ற முடியும். நீங்க சரணாகதி ஆகாம கண்ணன் காப்பாத்தலையே எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. சரியா? ஸோ அந்த அடிப்படையில இங்கே கண்ணன் எக்ஸிக்யூட்டர், இஸ் அ டைரக்டர், இஸ் அ கண்ட்ரோலர். அப்போ கண்ட்ரோலராக இருக்கின்றவன் தன் மகன்களுக்குள் விவேகமற்ற தன்மையை உருவாக்கினார் அப்படிங்கிறத விட அந்த விவேகமற்ற தன்மையா இருந்ததால் அதை யூஸ் பண்ணி கொண்டார் அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன். ஐ வில் நாட் அக்செப்ட் திஸ் டேர்ம் எக்ஸாக்ட்லி லைக் உருவாக்கினார். இப்போ ஏக்நாத் மகாராஜ் சொல்றதையே நீ எதிர்க்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க. ஏக்நாத் மகாராஜே பல இடங்கள்ல இந்த மற்ற மகான்கள் எல்லாமே சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தையும் நான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இதை எடுத்துக்கொள்கிறேன். அவரும் இந்த சங்கல்பத்திலே தான் இதை எழுதியிருக்க கூடும் அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேணாம். அடுத்தடுத்து போனா ஏதாவது புரியும். 287ல சுப்ரீம் பீயிங் புருஷோத்தமா had a great desire to return to his own life. Therefore the cloud complexion கருமேகமாக இருக்கின்ற கண்ணன், தார்மீக வண்ணன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல cloud complexion லார்ட் கிருஷ்ணா moved quickly to finish the remaining tasks.
புருஷோத்தமனான அந்த மேகவர்ண கண்ணன் தனது வைகுந்தத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற பெரும் விருப்பத்தை கொண்டிருந்தார். எனவே மீதமுள்ள பணிகளை விரைந்து முடிக்க அவர் நினைத்தார். அதுக்காக எல்லாத்தையும் கொண்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. ஏற்கனவே பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். பூமி பாரம்னால என்ன டிஸ்கஸ் பண்ணினோம்? பாவம் செய்தவர்களை மட்டும்தான் பூமி பாரமா நினைக்க போறா. பாவம் செய்யாதவங்களை யாரையும் பூமி பாரமா நினைக்க போறதில்லை. அப்படி பாவம் செய்வர்களை அழிப்பதற்கென்றே அவன் அவதாரமாக வந்தான். அப்படி பாவம் செய்தவர்களை அத்தனை பேரையும் விரைவாக அழித்துவிட்டு அவன் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றான். சரியா? அப்ப விரைவாக பாவம் செய்தவர்களை தான் அழிக்கணும் அப்படின்னா, அப்ப யாதவர்களும் அகங்காரத்தால் பாவம் செய்தார்கள், அதனால் அவர்களையும் விரைவாக அழித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தான் என்று எடுத்துக்கொண்டால் மிக சரியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. 288. The Lord held only one thought in his mind: when will the clan be destroyed? This very intent of God became the strong root that empowered the curse. எவ்வளவு வேகமா இவங்களை அழிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்ணன் நினைச்சானாமா. அதனால இந்த பிராமணர்கள் சாபம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவி வருது. இந்த குலம் எப்போது அழியும் என்று ஒரு எண்ணத்தையே இறைவன் தனது மனதில் கொண்டிருந்தார். இறைவனின் அந்த எண்ணமே இந்த சாபத்திற்கு வலிமையான வேறாக அமைந்தது. केव्हा होईल कुलक्षेया, ஆமா அப்படித்தான்ப்பா இருக்கு மராட்டிலையும். हेची மரண தரி தேவோ, அவங்களை அடிக்கணும் அப்படின்னு அவன் காத்திருந்தான். ஓ தேவாச்சாச்சி பாட்டி சாப்பாச்சி பகாதி தூத மூல இப்படிதான் இருக்கு. ஓகேவா? 289. As Sukadeva describes to Parikshit that beautiful form of Krishna, the same Krishna who was contemplating the clan's end, Sukadeva himself overflows with the bliss of his self. இதுக்கு அவர் சந்தோஷப்படுறாரு. தன் குலத்தின் அழிவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த அதே கிருஷ்ணனின் அழகான உருவத்தை பற்றி சுகதேவர் பரீட்சித்திடம் விவரிக்கும் போது அவர் தனது ஆத்ம ஆனந்தத்தில் கிளைத்தார். தன் குலத்தின் அழிவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த கிருஷ்ணரின் அழகா, எவனாவது ஒரு குலத்தை அழிக்கணும்னு நினைக்கும் போது அழகா சிரிச்சிட்டு இருப்பானா? அவன் முகம் அழகா இருக்குமா? பொதுவா நம்ம போரெல்லாம் பாக்குறோம்ல, அழிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த வெறி வேகம் மூஞ்சியில வேற மாதிரில இருக்கணும். ஆனா கண்ணன் அந்த குலத்தையே அழிக்க வேண்டும் என்று கொண்டிருந்த அந்த சிந்தனையின் வேலையிலே அவனது முகம் அழகாக இருந்ததுன்னு சுகதேவர் வர்ணிக்கிறார். சரியா? இதுல இருந்து 100% நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா எந்த அளவுக்கு லவ்ல அவங்கவுங்க கர்மாவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தம் குலத்தின் அழிவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணரின் அழகான உருவத்தை பற்றி சுகதேவர் பரீட்சித்திடம் விவரிக்கும் போது அவர் தனது ஆத்ம ஆனந்தத்தில் கிளைக்கிறார். ஸோ சுகதேவர் பயங்கர அவர் கண்ணனுடைய அழகை பார்த்த உடனே இவருக்கு பிரம்மானந்தமே வந்துருச்சு. யாருக்கு? சுகதேவருக்கே பிரம்மானந்தம் வந்துருச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 290ல he is the abode of all beauty, wearing the captivating attire of the performer. The Lord of the universe shines with the artistic display of his divine charm. அவன் அழிக்கும் நோக்கத்தில் இருக்கும் போது அவனுடைய அழகு வர்ணனை இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அவர் அனைத்து அழகின் இருப்பிடம், ஒரு கலைஞனை போல கவரும் ஆடையை அணிந்துள்ளார். இந்த உலகத்தை ஆளும் இந்த இறைவன் தனது தெய்வீக அழகின் கலைத்திறனுடன் பிரகாசிக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமான அந்த அழகு இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடையின் அழகு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞனை போல் கவரும் ஆடையை அணிந்துள்ளாராம். இல்லையா? பொதுவாக பிலிம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டைரக்டர் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுக்கே பல ட்ரெஸ் போடலாம்னா ரொம்ப நேரம் யோசிச்சு ஏன்னா அந்த படம் பல பேர் அதனாலேயே ஹிட் ஆகும் அப்படின்லாம் இருக்கு. நிறைய பேர் நம்ம ரசிக்கிறது இல்லை. ஒரு சிலர் நுணுக்கமா அந்த ட்ரெஸ்ஸிங் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. சரி, இப்போ அதனால அந்த கலைஞனை போல் அழகான ஆடை அணிந்துள்ளார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். உலகத்தில் உள்ள எல்லா அழகின் இருப்பிடமே அவர்தான் முதலே சொல்லிட்டாரு. இந்த உலகத்தை ஆளும் அந்த இறைவன் தனது தெய்வீக அழகின் கலைத்திறனுடன் பிரகாசிக்கிறார். ஸோ அவருடைய தெய்வீக அழகோட கலைத்திறனோடு பிரகாசிக்கின்றாருன்னு 290ல சொல்லியிருக்கு. 291ல such is the power of his extraordinary beauty that the eyes of all people get entangled in every part of his body. The eyes rush to embrace the form of Krishna and beating to capture his sight. அழகு வர்ணனை தொடர்கிறது. அவருடைய அசாதாரணமான அழகின் வலிமை எத்தகையது, எப்படிப்பட்டதுன்னா மக்களின் கண்கள் அவருடைய திருமேனியின் ஒவ்வொரு அங்கத்திலும் சிக்கிக் கொள்கின்றன.
கண்கள் கிருஷ்ணரின் ரூபத்தை தழுவிக்கொள்ள ஒன்றோடு ஒன்று போட்டி போடுகின்றன. சரியா? கண்ணு, ரெண்டு கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணு நான் பார்ப்பேன், அந்த கண்ணு நான் பார்ப்பேன்னு ரெண்டு கண்ணுமே நான் தான் கண்ணனை பார்ப்பேன், நான் தான் கண்ணனை பார்ப்பேன்னு போட்டி போட்டுக்கிட்டு பார்க்கலாம். என்ன அழகா ஓமையை வர்ணிச்சிருக்காரு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அங்கமும் கண்ணனை கண்ணோட கண்ணழகு, காலழகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒவ்வொரு அங்கத்தையும் ரசிக்கக்கூடிய வகையிலே கண்ணன் அழகாக இருக்கின்றான் என்று இங்கே வர்ணிக்கப்படுகிறது. அசாதாரணமான அழகின் வலிமை அத்தகையது. மக்களின் கண்கள் அவருடைய திருமேனி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸை பத்தி பேசும்போதெல்லாம் அன்பே உருக்கொண்டவன் அழகாக இல்லாமல் எப்படி இருப்பான்? அழகுக்கெல்லாம் அழகே அன்புதான். அந்த அன்பை ஒரு வரிவிடத்தும் தோண்டினால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ அன்பின் சொரூபம் ஆதலால் அது அத்தனை அழகாக மின்னியது அப்படின்னு எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இப்படிங்க இந்த மேல் அழகை பற்றி மிக அழகாக மீண்டும் மீண்டும் வர்ணிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அகத்தில் உள்ளதுதான் புறத்தில் முகத்தில் எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ணனுடைய அன்பு தான் இங்கே மீண்டும் மீண்டும் வர்ணிக்கப்படுகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ இந்த அழகு அப்படிங்கிறதே அவனுடைய அன்பின் திருவுருவமாக நீங்கள் கண்டால் ரொம்ப ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நீ என்னப்பா, நீ அன்புங்கிற அவர் மேல தோற்றத்துல தான் எழுதியிருக்காரு. ஒரு கண்ணு இன்னொரு கண்ணோட போட்டி போட்டுக்கிட்டு பாக்குதுன்னா அது மனசு தானே பார்க்கணும், அன்பை கண்ணு தானே பாக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மைண்ட் அண்ட் பாடி தேர் இஸ் நோ பிக் டிஃபரன்ஸ். உன் மனம் எப்படியோ அப்படித்தான் உடம்பு. மனசு சுத்தமா இருந்தா உடம்பு சுத்தமா இருக்கும், மனசு அழகா இருந்தா உடம்பு அழகா இருக்கும். இட்ஸ் வெரி நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே உடல் அழகை வர்ணிக்கும் போதே நான் என் கண்ணனின் மன அழகை கண்டு மெய் சிலிர்க்கின்றேன். காரணம், உடலும் மனமும் ஒன்றல்லவா? உடல் எப்படியோ அப்படித்தானே மனம், மனம் எப்படியோ அப்படித்தானே உடல் என்ற அடிப்படையில் நாம் இதை கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இதுக்காக அவர் பிசிக்கலா அழகா இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த பிசிக்கல் கண்டிப்பா இவர் சொன்னது 100% ட்ரூத்தாவே இருந்தா கூட அந்த அழகின் ரகசியம் அவருடைய அன்பு என்பதையும் சேர்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 95 வரைக்கும் போதா? 3-4 மினிட்ஸ் மட்டும் 95 வரைக்கும் முடிச்சிடலாம். Just as flies swarm over jaggery, layer upon layer of gases fall upon Krishna's form. They surround him from all sides day and night, refusing to let go. வெள்ளத்தின் மீது ஈக்கள் மைப்பது போல கிருஷ்ணரின் திருவுருவத்தின் மீது மக்களின் பார்வைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக விழுகின்றன. இரவும் பகலும் அவரை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டு அவரை விட்டு விலக மறுக்கின்றன. Again, மேல் தோற்றமான அழகு அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளுங்கள், தவறில்லை. அது எப்படி வந்ததுன்னா அன்பின் மூலமாக வந்தது என்றும் சேர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள் அப்படின்னா, வெள்ளமதியின் மீது ஈக்கள் எப்படி மொய்க்குமோ அப்படி கண்ணனால் கவரப்பட்டவர்கள் மக்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இரவும் பகலும் அவரை எல்லா பக்கங்களையும் சூழ்ந்து கொண்டு அவரை விட்டு விலக மறுக்கின்றதாம் மனம். அவர் தூங்க கூட விடுறதில்லை. இவரை பார்த்து ரசிக்கணும்னே கூட்டம் கூட்டமா ராப்பகலா போய் சூழ்ந்து கொண்டு ரசிக்கின்ற அளவிற்கு அவன் அழகானவனாக இருந்தான் என்று இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. 293ல the eyes have become so greedy that it is as if tongues have emerged from the pupils to taste his beauty. Sri Krishna's splendors is the formless core of self-bliss taking a visible state. அவரை கடைசியில கரெக்டா எண்டாக்குறாரு. கண்கள் மிகுந்த பேராசை கொண்டுள்ளன. என்னமா வர்ணனை பாருங்க, வேற லெவல் இருக்கு. கண்கள் மிகுந்த பேராசை கொண்டுள்ளன. அவருடைய அழகை சுவைப்பதற்காக கருவிழிகளில் இருந்து நாக்குகள் வெளியே வந்தது போல் தோன்றுகிறது. Can you imagine what a kind of ஒரு வர்ணனை? ஏற்கனவே ஞானேஸ்வரியில இன்னைக்கு மத்தியானம் தான், இன்னைக்குன்னு நினைக்கிறேன், 8வது அத்தியாயத்தின் அழகை வர்ணிப்பதற்கு 5 புலன்களும் போட்டி போட்டு கொண்டு வந்தன அப்படின்னு சொல்லிட்டு, காதுக்கே நாக்கு உண்டானால் போலே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு. இங்க கண்ணுக்கே நாக்கு உண்டானார் போலே அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு பாருங்க. கண்கள் மிகுந்த பேராசை கொண்டு அழகை சுவைப்பதற்காக கருவிழிகளில் இருந்து நாக்குகள் வெளியே வந்தால் போல் தோன்றுகிறது. கிருஷ்ணரின் அழகு என்பது உருவமற்ற ஆத்ம ஆனந்தம் ஒரு வடிவம் எடுத்தது போன்றதாகும். ஃபைனலா எண்ட் ஆகும் போது தெளிவா நான் சொன்னதை சொல்லி முடிக்கிறாரு. கிருஷ்ணரின் அழகு என்பது
உருவமற்ற பிரம்மானந்தமே ஒரு வடிவம் எடுத்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, சச்சிதானந்தமே ஒரு உருக்கொண்டால் எப்படியோ, பிரம்மானந்தமே ஒரு உருக்கொண்டால் எப்படியோ, அன்பே ஒரு உருக்கொண்டால் எப்படியோ, அப்படி அல்லவா இவனுடைய உருவம், ஆதலால் இது அழகாக இல்லாமல் எப்படி இருக்கும் என்று சொல்லி முடிக்கின்றார். இங்க நீங்க இந்த கண்ணுக்கே நாக்கு வந்துருச்சு அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து 5 புலன்களும் போட்டி போட்டுக்கொண்டு ரசிக்கின்றன அப்படின்னா, அழகை ரசிப்பதற்கு கண்ணு மட்டும்தான் வேணும்னு பொதுவா எல்லாருக்கும் தோணல. இந்த அழகை ரசிப்பதற்கு கண்ணு மட்டும் இல்ல, அந்த அழகை பார்த்த உடனே நாக்கு வந்து சுவைக்கணும் அப்படின்னு தோணுதான், காது வந்து அந்த அழகை கேட்கணும்னு தோணுது. என்னையா கண்ணுக்கு உண்டான விஷயம் எப்படியா 5 புலனுக்கு வரும் வரும், அது கண்ணனுடைய அழகு அப்படிப்பட்டது, அப்படித்தான் தோணும் எங்களுக்கு அப்படின்னு அந்த கண்ணனின் அழகை இங்கே வர்ணித்திருக்கின்றார். 294ல the eyes that have seen Sri Krishna never want to look back at the world. They embrace him more and more firmly until they see only Sri Krishna in the entire creation. எப்படி இப்ப வந்துருச்சு பாத்தீங்களா, கிருஷ்ணனுடைய அழகை கண்டாலே கண்ணனை எல்லா இடத்துலயும் பார்த்துடலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து வாங்கன்னு சொல்லியிருந்தேன். முதல்ல ராஜன் பேசும்போது தத்துவத்தின் அடிப்படையில அனைவரும் கண்ணன் அல்லவா அப்படின்னு சொன்னான். அது எப்படி மாறுதுன்னு பாருங்க. வெறும் கண்ணனின் அழகை ரசித்ததுனாலே எப்படி மாறிடுச்சு, ஸ்ரீகிருஷ்ணரை தரிசித்த கண்கள் மீண்டும் இந்த உலகை பார்க்க விரும்புவதில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அவை அவரை இன்னும் உறுதியாக தழுவிக் கொள்கின்றன. இறுதியில் அகிலம் முழுவதிலும் ஸ்ரீகிருஷ்ணரை மட்டுமே காண்கின்றன. That is why I told you that it is the step by step process. கண்டிப்பா அந்த தத்துவத்துல தான் போய் முடிய போகுது, அது டவுட் இல்ல. பட் how it is going அப்படின்னா, ஸ்டார்ட்ஸ் வித் that உருவ வழிபாடு, அவனுடைய உருவத்துல மயக்கம், அது பின் அவனுடைய மனதில் மயக்கம், பின் அதுவே பிரம்மம் என்ற ஒரு முழுமையான புரிதலால் உலகமே அவன்தான் என்ற மயக்கம். இப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்ணும்போது அந்த பிரம்மமே நான் என்று நானும் கண்ணனாக மாறும் ஒரு அதிசயம். திஸ் இஸ் தி வே இந்த பிரக்தியில பொதுவா வந்து நடக்கும் என்பதைத்தான் அழகாக இங்கே வர்ணித்திருக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசித்த கண்கள் மீண்டும் இந்த உலகை பார்க்க விரும்புவதில்லை அப்படின்னா, கிருஷ்ணரை தவிர வேற எதையும் பார்க்க விரும்பலன்னு அர்த்தம், ஓகேவா? ஆனா அவரை இன்னும் உறுதியாக தழுவிக்கொள்ள, அதனால கிருஷ்ணனை இறுக்கி தழுவி கொள்ளும் போது என்ன புரியுதுன்னா, அகிலம் முழுவதும் கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் இல்லை என்று புரிந்து விடுகிறது. பிரம்ம பாவம் கிடைத்து விடுகிறது. இப்ப முதல்ல கிருஷ்ண பாவத்துக்குள்ளதான் போனேன், கடைசியில பிரம்ம பாவத்துல வெளியே வர்ற அப்படிங்கிறது புரியுதா? So this is such an important ஓவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணரை நீங்கள் ஆற தழுவலாம், தவறில்லை. அவன் மனதிலே ஐக்கியமாகலாம், தவறில்லை. இறுதியில் நீங்கள் ஐக்கியமான பிறகு என்ன நடக்கும் என்றால், அனைத்தும் கண்ணன், நானும் கண்ணன், பிரம்மமே கண்ணன் என்று உணரக்கூடிய அற்புதம் நடக்கும் என்பதைத்தான் இங்கே தெளிவாக எழுதியிருக்கின்றார். 295ல such is the longing of the eyes, it is why the gopis were so completely captivated. Their attraction to Govinda was incredibly deep and unbreakable. கண்களின் ஏக்கம் அத்தகையது. அதாவது நம்ம எல்லாருடைய கண்களும் கண்ணனுக்காக ஏக்கம் எந்த அளவுக்கு ஏங்குதுன்னா, இதனால்தான் கோபிகைகள் அவரிடம் முழுமையாக ஈர்க்கப்பட்டனர். கோவிந்தன் மீது அவர்கள் கொண்டிருந்த ஈர்ப்பு மிகவும் ஆழமானது மற்றும் பிரிக்க முடியாதது அப்படின்னு அடுத்த மெதுவா கோபிகாஸ்திரியர்கள் எப்படி கண்ணனால் கவரப்பட்டார்கள் அப்படிங்கிற வர்ணனைக்கு இது தாவிக்கொண்டிருக்கின்றது. இத்தோடு இன்றைக்கு நாம் நிறைவு செய்வோம். ஸோ கண்ணனின் அழகை பற்றி தான். ஸோ ஐ திங்க் இந்த பக்தி கிரந்தம் அப்படிங்கிறதுனால நம்ம கண்ணனின் அழகில மயங்க போறோம், அவனுடைய அன்புல மயங்க போறோம், இறுதியில் அவனாக நாம் மாறப்போகின்றோம். இப்படியே அவனுடைய கண்ணனின் அழகிலேயே மயங்கி மாறப்போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோபிகைகள் அவரிடம் ஏன் முழுமையாக ஈர்க்கப்பட்டனர்னா, இவ்வளவு தூரம் நான் வர்ணிச்சேன், பின்ன அவனை பார்த்தா அவன் யாருக்குதான் ஆசை வராது, அதனாலதான் கோபிகள் ஈர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் கொண்டிருந்த ஈர்ப்பு மிகவும் ஆழமானதும் பிரிக்க முடியாததுமாக இருந்ததுன்னு கண்டினியூஷன் போயிட்டு இருக்கு. That we will see tomorrow.